தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் குடியரசுத் தலைவர் ஆகின்றார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் குடியரசுத் தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026இல் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தார் ஜோசப் விஜய். ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சரானது பல நடிகர்களுடைய தூக்கத்தை கெடுத்துள்ளது. இதற்கு முன்னர் எம்ஜிஆர், ஜெயலலிதா பலர் ஆட்சியை பிடித்துள்ளனர். சிவாஜி கணேசன் முயற்சி செய்தார், முடியவில்லை. கமலஹாசன் முயற்சி செய்தார், முடியவில்லை. அதே போன்று நடிகர் கார்த்திக், விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தனர், சோபிக்கவில்லை. ரஜினிகாந்த் 2 முறை வந்து பூச்சாண்டி காட்டினார், அரசியலில் கால் கூட வைக்கவில்லை. தற்பொழுது ஜோசப் விஜய் முதலமைச்சரானது பல நடிகர்களுக்கு தூக்கத்தை கெடுத்துள்ளது. நாமளும் கட்சி ஆரம்பித்திருந்தால், தீவிரமாக அரசியல் பண்ணியிருந்தால் தமிழகத்தின் ஆட்சியை பிடித்திருக்கலாம் என்று முணுமுணுக்க ஆரம்பித்துள்ளனர். அந்த வகையில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் ஜோசப் விஜய் முதலமைச்சரானதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. 1996ஆம் ஆண்டு அவர் தனிக்கட்சி ஆரம்பித்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் பின்வாங்கினார். 2021ஆம் ஆண்டு தனிக்கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கப் போவதாக அறிவித்தார். ஆனால் உடல்நிலை காரணம் காட்டி பின்வாங்கிவிட்டார். தற்பொழுது அரசியலில் தான் நுழையாதது குறித்து மிகவும் வருத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது பாஜக செவிகளுக்கு எட்டியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி ரஜினிகாந்தை திடப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதாவது, தங்களுக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டாம், முதலமைச்சர் பதவி மேல் ஆசைப்பட வேண்டாம், தங்களுக்கு குடியரசுத் தலைவர் பதவி வழங்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த வருடம் ஜூன் மாதம் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது. பாஜக சார்பில் ரஜினிகாந்த் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.